My dear students and parents, this is Daniel and welcome back to our channel. NEET 2023 examination உடைய provisional answer key release பண்ணிட்டாங்க. இந்த provisional answer keyல NTA தரப்புல இருந்து மிக மகிழ்ச்சியான ஒரு செய்தி என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபிசிக்ஸில் ஒரு கொஷின் நம்ம கேட்டுட்டு இருந்தோம் இல்லையா, அந்த கொஷினை ட்ராப் பண்ணிட்டாங்க. விச் மீன்ஸ் அந்த கொஷினை நீங்கள் அட்டன் பண்ணியிருந்தாலும் சரி அட்டன் பண்ணலனாலும் சரி உங்களுக்கு ப்ளஸ் 4 மார்க்ஸ் கிடைக்கும். போனஸ் மார்க்காக 4 மார்க் உங்களுக்கு கிடைக்க போகுது. ஸோ இது ஒரு பெரிய ரோல் ப்ளே பண்ணுது. அண்ட் அகைன் அந்த பாட்னியில் இன்னொரு கொஷின் நம்ம சேலஞ்ச் பண்ணியிருப்பீங்க. அந்த சேலஞ்ச் பண்ண அந்த கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா 2 ஆன்சர்ஸ் அப்படிங்கிறது கொடுத்துருக்குறாங்க. ஸோ உங்களுடைய கொஷின் கோடை பொறுத்து, அதாவது நீங்கள் எஃப் ஜி இந்த மாதிரி நிறைய சீரீஸ் வருது இல்லையா, அதில் நீங்கள் என்ன இதில் இருக்கிறீங்களோ எல்லா கீஸ்னுடைய, அதாவது எல்லா செட் ஆஃப் கொஸ்டின் பேப்பர்ஸ்னுடைய அஃபிஷியல் ப்ரொவிஷனல் ஆன்சர் கீயை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. பிடிஎஃபாக நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். neet.nta.nic.in அப்படிங்கிற வெப்சைட்டில் போனீங்கன்னா இந்த பிடிஎஃப் அப்படிங்கிறது அவைலபிள். நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதில் டவுன்லோட் பண்ணிவிட்டு இந்த கொஷின் எஸ்பெஷலி நான் இப்போ உங்களுக்கு வந்து புக் கோடு E1 காமிக்கிறேன். E1ல் ஃபிசிக்ஸ் வந்து செகண்ட் கொஷனில் இருக்குது. ஸோ அதுக்கு வந்து 5 அப்படின்னு போட்டிருக்காங்க. கீழே பார்த்தீங்க அப்படின்னா 5th வந்து 5 denotes கொஷின் இஸ் ட்ராப்ட் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ட்ராப்டுனா என்ன அர்த்தம் அப்படின்னா, அந்த கொஷின் வந்து மிஸ்டேக் இருக்குது, இல்லைனா அந்த ஆன்சர்ஸில் மிஸ்டேக் இருக்குது அப்படிங்கிறத அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ தட் ரிகார்ட்லெஸ் ஆஃப் அந்த கொஷினை நீங்கள் அட்டன் பண்ணீங்களோ அட்டன் பண்ணலையோ அதெல்லாம் பெரிய விஷயம் கிடையாது. அதற்கு 4 மார்க் அப்படிங்கிறது வந்து போனஸாக கொடுத்துட்றாங்க. அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா கொஷின் நம்பர் 150 E1ல் கொஷின் நம்பர் 150 பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஆப்ஷன் பி அப்படின்னு போட்டிருக்கு. இந்த பி அப்படிங்கிறது என்னென்னா, பி denotes both 1 and 3 are correct. கொஷின் செட் E1 நீங்கள் எடுத்து எழுதுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அதில் 150வது கொஷனில் ஆப்ஷன் 1 ஆர் ஆப்ஷன் 3 இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று நீங்கள் ஷேட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதற்குரிய மார்க் அப்படிங்கிறது கிடைக்கும். அட் த சேம் டைம் இப்போ நம்ம கொஷின் நம்பர் E1 பார்த்தோம். F1 நான் காமிக்கிறேன். F1லையும் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ் வந்து ஃபஸ்ட்டு கொஷினாக வருது. ஸோ 5 ஆப்ஷன் போட்டிருக்காங்க. ஆப்ஷன் 5 போட்டிருக்காங்க ஆன்சர் ரெஸ்பான்ஸில். ஸோ அது வந்து ட்ராப்டு. அண்ட் 150th கொஷின் பாருங்கள், இதுவும் அதே பாட்னி கொஷின் தான். 150th கொஷினில் வந்து நமக்கு வந்து இ அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அப்போது கொஷின் செட் F1 எழுதின மாணவர்கள் இந்த 150வது கொஷினை நீங்கள் அட்டன் பண்ணி எய்தர் செகண்ட் ஆப்ஷனையோ அல்லது 4th ஆப்ஷனையோ நீங்கள் ஷேட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா யூ வில் கெட் அ மார்க். இதில் நீங்கள் 2வது ஆப்ஷன் பண்ணாலும் மார்க் உண்டு, 4வது ஆப்ஷனை பண்ணியிருந்தாலும் மார்க் உண்டு. அட்டன் பண்ணாமல் விட்டால் மார்க் அப்படிங்கிறது கிடையாது. ஸோ இதை நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஸோ இந்த எக்ஸ்ப்ளனேஷன் உங்களுக்கு ஒரு தெளிவாக கொடுத்துருக்கும்னு நினைக்கிறேன். இந்த அஃபிஷியல் ப்ரொவிஷனல் ஆன்சர் கீ வந்ததுக்கப்புறம் உங்களுடைய மார்க் என்ன ஆகுது, இன்க்ரீஸ் ஆகுதா டிக்ரீஸ் ஆகுதா, அண்ட் இது இட் வில் ப்ளே எ மேஜர் ரோல். ஏன்னா 4 மார்க் எல்லாத்துக்கும் சாலிடாக இந்த கொஷின் 150வது கொஷின் ஒரு வேளை நீங்கள் அட்டன் பண்ணாமல் விட்டுருந்தீங்கன்னா அதை நம்ம விட்டுடலாம். பட் அந்த ஃபிசிக்ஸ் கொஷின் நீங்கள் அட்டன் பண்ணாலும் அட்டன் பண்ணலனாலும் 4 மார்க் உங்களுக்கு கிடைக்குது அப்படிங்கிறதுனால எல்லா மாணவர்களுக்கும் இது ஒரு பெரிய அட்வான்டேஜ். ஸோ இட் மே கிரியேட் அன் இம்பேக்ட் இன் த கட் ஆஃப் மார்க்ஸ். ஸோ அதை பற்றி டீட்டெயிலாக நம்ம அடுத்த வீடியோவில் பேசலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அட் த சேம் டைம் உங்களுடைய OMR ரெஸ்பான்ஸை எடுத்து வச்சு இந்த ப்ரொவிஷனல் ஆன்சர் கீயை வச்சுக்கிட்டு உங்களுடைய மார்க் என்னங்கிறத கால்குலேட் பண்ணுங்கள். இதுக்கு முன்னாடி வந்தது வந்து டென்டேட்டிவாக வந்துச்சு. இப்போ எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. நிறைய கொஷின்ஸ்க்கு ஆன்சர்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ எல்லா கொஷின்ஸ்க்குரிய ஆன்சர்ஸையும் நீங்கள் செக் பண்ணுங்கள். கரெக்டான கொஷனுக்கு 4 மார்க், தப்பான கொஷனுக்கு -1 மார்க், அட்டன் பண்ணாத கொஷனுக்கு விட்டுறலாம், எந்த இதுவும் கிடையாது. ஸோ ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இந்த ஃபிசிக்ஸ் மார்க்கை ஆட் பண்ணிக்கோங்க. ஃபிசிக்ஸ் கொஷனுக்குரிய மார்க் 4 மார்க்ஸ் அப்படிங்கிறத நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ரிகார்ட்லெஸ் ஆஃப் வெதர் யூ ஹேவ் அட்டெண்டட் ஆர் யூ ஹேவ் நாட் அட்டெண்டட். 4 மார்க் உங்களுக்கு போனஸ் மார்க். ஸோ ஆல் தி வெரி பெஸ்ட். உங்களுடைய மார்க் என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்கள். ஸோ தட் எல்லா மாணவர்களும் என்ன மாதிரியான மார்க்கில் இருக்கிறாங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு அது நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் விரும்பின மருத்துவக் கல்லூரியில் உங்களுக்கு இடம் கிடைக்கணும்னு சொல்லி உங்களுக்கு நான் ப்ரே பண்ணிக்கிறேன். ஆல் தி வெரி பெஸ்ட்.